வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 44ஆம் அதிகாரத்தில் எகிப்திலிருந்து சகோதரர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்து போனது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது தகப்பனாகிய யாக்கோபு மறுபடியும் அவர்கள் எகிப்திற்கு போய் தானியத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் கடந்த முறை அவர்கள் அங்கே போனபோது கண்டிப்பாக பென்யமீனை நீங்கள் எகிப்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று யோசேப்பு அவர்களுக்கு கட்டளை போட்டிருந்தான். இப்பொழுது இதுதான் ஒரு பெரிய சவாலாய் நின்றது. ஏனென்றால் யாக்கோபு நிச்சயமாக பென்யமீனை நான் எகிப்திற்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நீங்கள் அப்படி கொண்டு சென்று அவனுக்கு வழியில் ஏதாவது ஒன்று நடக்குமானால் நான் நிச்சயம் மரித்து போய்விடுவேன் என்று யாக்கோபு மிரட்டியும் இருந்தார். இந்த தருணத்தில்தான் யூதா தன் தகப்பனாரோடு சரியான விதத்தில் வாதாடி ஒரே ஆளாக நின்று தன்னுடைய தகப்பனை பென்யமீனை அனுப்பும்படியாக சம்மதிக்க வைத்தான். 9ஆம் வசனத்தில் தன் தகப்பனிடத்தில், பென்யமீனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக என்று யூதா சொன்னான். ஆனால் எகிப்திற்கு அவர்கள் சென்றபோது யூதாவினுடைய நிலைமை மோசமாய் போனது. ஏனென்றால் பென்யமீனை யோசேப்பு பார்த்த உடனே தன் தாய்க்கு பிறந்த ஒரே சகோதரனாய் பென்யமீன் இருந்தபடினாலே அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆனந்த களிப்படைந்த யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் உணவை ஆயத்தம் செய்து அவர்களே ஆச்சரியப்பட்டு போகும் விதத்தில் அவனுடைய சொந்த மேஜையில் எல்லாரையும் அமர வைத்து உணவு கொடுத்தான். ஆனால் பென்யமீனுக்கு மாத்திரம் 5 மடங்கு அதிகமாக உணவை கொடுத்தான். உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது 30ஆம் வசனம் சொல்லுகின்றது, யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அந்த நேரம் முதற்கொண்டு யோசேப்பு பென்யமீனை விடக்கூடாது என்று தீர்மானம் எடுத்து விட்டான். ஆகவே ஒரு தந்திரமான திட்டத்தை யோசேப்பு போட்டான். காலையிலே தன்னுடைய சகோதரர்கள் எகிப்தை விட்டு போகும் முன்பதாக தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து தன்னுடைய வெள்ளி பாத்திரத்தை பென்யமீனின் சாக்கிலே வைக்கும்படியாக கட்டளையிட்டான். சகோதரர்கள் பட்டணத்தை விடும் முன்பதாக யோசேப்பு தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அவர்களை பிடித்து பென்யமீன் அவனுடைய வெள்ளி பாத்திரத்தை திருடி விட்டான் என்று சொல்லி குற்றம் சாட்டினான். இதை கண்டவுடனே சகோதரர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு யோசேப்பிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். ஆனால் யோசேப்போ பென்யமீன் தன்னுடைய அடிமையாக வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுதும் மறுபடியுமாக யூதாதான் முன் வந்து நின்றான். பென்யமீனுக்காக யோசேப்பிடம் தனிப்பட்ட விதத்தில் கெஞ்சி மன்றாடினான். 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நீளமான மிக உருக்கமான வேண்டுதலை யூதா யோசேப்பிடம் செய்தான். பென்யமீனை தன்னுடைய முதிர் வயதுள்ள தகப்பனார் தன்னுடைய முதிர் வயதிலே பெற்றெடுத்த இளைஞன் என்று சொன்னான். அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருக்கின்றான் என்று சொன்னான். அதனால் தகப்பனார் அவன் மேல் பட்சமாயிருக்கிறார் என்று சொன்னான். அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் நிச்சயம் அவர் இறந்து போவார் என்று சொன்னான். இது மட்டும் இல்லாமல் எகிப்திலே யோசேப்புக்கு என்றென்றைக்கும் பென்யமீனுக்கு பதிலாக தான் அடிமையாயிருப்பேன் என்று கேட்டுக்கொண்டான். நண்பர்களே, இதே யூதாதான் யோசேப்பை இஸ்மவேலர்களிடம் விற்று போடலாம் என்று தன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொன்னான்.
20 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு போனான். 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள் என்று அப்பொழுது சொன்னான். அவனுடைய பேராசையை மறைப்பதற்காக ஏதோ இரக்கத்தினால் இப்படி பேசுகிறான் என்று நடித்து தன் சகோதரிடத்திலே சொன்னான், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கிறானே என்றான். ஆகவே இந்த யூதா தான் 17 வயது நிரம்பின ஒரு இளைஞனாகிய தன்னுடைய சகோதரனை அடிமையாக விற்பதற்கு காரணமாயிருந்தான். ஆனால் இப்பொழுதோ பென்யமீனை மீட்பதற்காக தன்னையே ஒரு அடிமையாக விற்று போட அவன் ஆயத்தமாயிருந்தான். தன்னுடைய வயதான தகப்பனாருக்காகவும் தன்னுடைய இளம் சகோதரனுக்காகவும் மிகவும் கரிசனை உள்ளவனாய் இருந்தான். 44ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்று யோசேப்பிடத்தில் கேட்டான். கல் நெஞ்சம் உள்ளவர்கள் மாற முடியுமா? மற்றவர்களை காசுக்காக விற்கிறவர்கள் மனம் திரும்ப முடியுமா? அவர்கள் மாறுவார்கள் என்று நம்ப முடியுமா? யூதாவை போன்றவர்கள் கரிசனை உள்ளவர்களாக மாறுவார்கள் என்று நம்மால் உறுதியாய் சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. ஆனால் மனிதனால் கூடாதது தேவனால் நிச்சயம் கூடும். யூதாவை மாற்றி அவனுடைய இருதயத்தை ஒரு கரிசனை உள்ள இருதயமாய் தன்னுடைய தகப்பனார் மேலும் தன்னுடைய சகோதரன் மேலும் இரக்கமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றின அதே கர்த்தர் நம்மையும் மாற்ற முடியும், மாற்றுவார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.